இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறதுனால அவர்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமான் என்பவன் யார்? அவன் தன்னுடைய காரியங்களில் உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவன் இல்லையா? அவன் அக்கிரமத்தை வெறுப்பான், நீதியை செய்கிறவனாக இருப்பான். அதே போல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருப்பான் அந்த நீதிமான். அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள்னு இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சங்கீதம் 112:2 பார்க்குறோம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். யாருடைய சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். அதாவது நல்லவர்கள்னே கர்த்தர் தன்னுடைய வேதத்தில் சொல்லுகிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த செம்மையானவர்கள் என்பவர்கள் நல்ல வழியில் நடக்கிறவங்க, அவங்களுடைய வம்சத்தை நான் ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார். அவங்க ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவர்கள் வீட்டிலே தங்கும், அவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் அங்கே நிற்கும்னு சொல்கிறார். ஏன்னா அவன் உத்தமமாக நடக்கிறான், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான், செம்மையான வம்சம் அவனுடைய வம்சமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களே தேவன் ஆசிர்வதிக்கிறார். ஆனால் துன்மார்க்கனையும் பலவந்தனையும் சங்கீதம் 37:36 பார்க்குறோம். ஆனாலும் அவன்னு சொல்லப்பட்ட இடத்துல யாரை குறிக்குதுன்னா துன்மார்க்கனையும் பலவந்தர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒழிந்து போவார்கள். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லைன்னே சொல்கிறார். அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய எல்லையை நாம் உற்று பார்த்தா அவங்க காணப்படாமல் போவார்கள்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தர் செம்மையானவர்களுக்கு இந்த பூமியை சுதந்திரிக்க செய்கிறார். ஆனால் இந்த துன்மார்க்கரையும் பலவந்தம் பண்ணுகிறவர்களையும் தேவன் இந்த பூமியில் இராதபடிக்கு ஒழித்து போடுவேன்னு சொல்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியார்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாக சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு அந்த பயத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் நான் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதாவது கர்த்தர் தனக்கு பின்னடியார்களாக வருகிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகணும்னா அவங்க எனக்கு பயந்து நடக்கிற அந்த இருதயத்தை அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் அந்த வழியையும் நான் கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதே போல் நீங்கள் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நீங்கள் நடவாதீங்கன்னு 2 கொரிந்தியர் 1:2 பார்க்குறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் என்றே வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ அந்த மாம்ச ஞானத்தோடு நம்ம நடக்காமல் தேவனுடைய கிருபையினாலே நாம் நடத்தப்படணும். நாங்கள் உலகத்திலே விசேஷமான உங்களிடத்திலும் கபடு இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சி. அப்போது தேவனுடைய கிருபையிலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். அதுதான் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்குதுன்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலையும் வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலிருந்து யாவருக்கும் அது உண்டாயிருக்குன்றார். அதாவது நம்முடைய சந்ததி இப்போ தூர தேசத்துலேயும் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். அதனால் நீங்கள் மாறுபாடு உள்ள சந்ததியாரோடு நீங்கள் அவர்களோடு இணையாமல் அவர்களை விட்டு விலகுங்க, அப்போ நான் அவங்களே ரட்சித்து கொள்ளுவேன்னு இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம இன்றைக்கி உத்தமத்தில் நடக்கணும்னா இந்த ஒரு காரியத்தையும் நம்ம மனதில் ஏற்று நடக்கணும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும்போது பூமியை சுதந்திரிக்கிறோம். அதே போல் துன்மார்க்கர் பலவந்தர்களை தேவன் பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போடுகிறார். அதே போல் கர்த்தர் தனக்கு பின்னடியாக வருகிறவர்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறதுனால தேவ பயத்தை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் ஒரே இருதயமாய் வைத்து அவர்களுக்கு வழியை கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதனால் மாம்சத்துக்கேற்ற ஞானத்தின்படி நம்ம நடக்காமல் தேவ கிருபையினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அதே போல் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நமக்கும் தூரத்தில் இருக்கிற நம் சந்ததிக்கும் தேவன் அதை சுதந்திரமாக்கி கொடுக்கிறார்னு பார்க்குறோம். அதே போல் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் சகோதரர் நீ சந்ததியிலே நடந்து கொள்கிறார் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். சகோதரரே, நீங்கள் சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறீங்கன்னு, அதாவது தேவனுடைய வேத வசனம் தான் அந்த சத்தியம். அந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடந்து உண்மையாக நீங்கள் சாட்சி கொடுக்கறத பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன்னு 3 யோவான் எழுதுகிற நிருபத்தில் பார்க்குறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்திலே நடக்கிறீர்கள் என்று நான்
படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறார். அப்போ சத்தியத்தின்படி நடக்கிறது தான் தேவனை விரும்புகிறார். சத்திய வசனம் என்ன நமக்கு போதிக்கிறதோ அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் சந்ததிக்கும் என்ன வைக்கிறான்? சுதந்திரத்தை இந்த பூமியில் வைத்து போகிறான். அதே போல தான் ஒரு தகப்பன்மார்களும் தன் பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதுன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ நல்லவனும் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகணும். பாவிகளுடைய ஆஸ்தியை கர்த்தர் நீதிமான்களுக்கு கொடுப்பேன்னே சொல்கிறார். அதனால் மாறுபாடுள்ள உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரவாசியே மேலுன்னு நீதிமொழிகள் 19:1. அப்படின்னா என்ன? மாறுபாடாய் பேசி திரிகிற மூடர்களை பார்க்கிலும் நீ இந்த உத்தமனாய் நடந்தீன்னா அதுவே உனக்கு மேலானதுன்னு சொல்கிறார். அதே போல் உத்தமனாய் நீ நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவனாய் இருக்கணுன்றார் சங்கீதம் 15:2. அடுத்து ஆதியாகமம் 17:7 பார்க்குறோம், உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கும் தலைமுறையாக உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடக்கும்போது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் நித்திய உடன்படிக்கையை வைத்து காத்து கொள்ளுவேன்றார். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 பார்க்குறோம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணணும்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்குறவர்களாக இருக்கணும். தேவ கிருபை அப்போ தான் நமக்கு பிரசன்னமாகும். நாம் அவபக்தியும் லௌகீக இச்சையும் வெறுத்துடணுன்றார். அவபக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடாது, தேவ பக்தி இருக்கணும், தேவனுடைய பயம் இருக்கணும். அதே போல் எல்லா விதமான இந்த உலக பிரகாரமான லௌகீக இச்சைகளை எல்லாம் நம்ம வெறுத்து தெளிந்த புத்தியவர்களாக தேவ நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நீங்கள் ஜீவனம் பண்ணுங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகலை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாய். அப்போ நீங்கள் உண்மையும் உத்தமமாய் உங்கள் காரியத்தில் தேவனுக்கு பிரியமாய் லௌகீக இச்சைகளை எல்லாம் விட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி ஓடு, அவர் கிருபையை மாத்திரம் நீங்கள் சார்ந்து இருக்கிறவர்களாய் அவர் வருகையிலே நிற்க திராணி உள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் நீதிமானாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு நீதிமொழிகள் 14:2 பார்க்குறோம். தாறுமாறானவனையோ தேவன் அலட்சியம் பண்ணி போடுகிறார்னு பார்க்குறோம். அதனால் என்னை நியாயம் விசாரியும் நான் உத்தமத்திலே நடக்கிறேன்னு தாவீது சொல்கிறார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கர்த்தரை நம்பும்போது நம் கால் ஒருபோதும் தள்ளாடாது. தேவன் நம் எல்லைகளில் நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய நியாயத்தையும் விசாரித்து அதுக்கேற்ற பலனை தருவார். அதனால் ஏசாயா 15:33 சொல்லப்பட்டது போல் நீங்கள் நீதியில் நடந்து செம்மையானவங்களாக இருங்க. அதே போல் இடுக்கம் செய்வதிலே வரும் ஆதாயத்தை நீங்கள் வெறுத்துருங்க. பரிதானம் வாங்காமல் இருங்க. பரிதானத்துக்கு உங்கள் கைகளை உதறி விடுங்க. ரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான யோசனையெல்லாம் கேட்காதபடி உங்கள் செவிகளை அடைத்து கொள்ளுகிறவங்களா இருங்க. அக்கிரமத்தை பாராது கண்களை மூடிக்கொள்ளுகிறவங்களா இருங்க. அப்படிப்பட்டவங்களை நான் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவேன் என்று தேவன் இன்னைக்கு வாக்குரைக்கிறார். அதனால் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறதுனால அவன் பிள்ளைகளையும் பாக்கியவானாய் கர்த்தர் வைப்பார். ஆமீன்.